ஹாய் கைஸ், தற்போது நம்மளுடைய சேனலில் முருகனின் அறுபடை வீடு பற்றி பார்க்குறோம். முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி பார்த்தாச்சு. இன்னும் அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் பார்த்துடுங்க. இப்போது நம்ம இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் பற்றி பார்க்கலாம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வாங்க. அந்த அளவுக்கு முருகன் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள். சிவன் கிட்ட அழியாத வரம் பெற்று இந்த உலகை கொடுமைப்படுத்தி வந்த சூரபத்மனை முருகன் அழிக்க சேனை படைகளுள் தங்கியிருந்த இரண்டாம் படை வீடுதான் திருச்செந்தூர். முருகனோட அவதார நோக்கமே சூரபத்மனை மற்றும் அவனுடைய தம்பிகளை வதம் செய்வதுதான். தேவர்கள் இனத்தை அடிமைப்படுத்தி வந்த சூரபத்மன் தேவர்கள் இனத்தையே அழித்திடணும், அதிலும் தேவர்கள் குருவாகிய வியாழ பகவான் கிடைத்தா அவர் கதையை முடிச்சிடணும் இருந்தாரு. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம்னு சொல்லுவாங்க. சூரபத்மனை முருகனால் அவ்வளவு எளிதாக வதம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பெருமானின் அம்மா பார்வதி தேவி சிக்கலில் அவங்க கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த வைரவேலை முருகனிடம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆதிசக்தியான தன்னுடைய அம்மாவிடம் வேல் வாங்கி வெற்றிவேல் வீரவேல் முருகப்பெருமான் போருக்கு கிளம்பினார். 6 நாட்கள் தொடர்ச்சியான கடுமையான போர் நடக்குது. 2 பக்கமும் பல வீரர்கள் தாக்கப்படுறாங்க. சூரபத்மனால் முருகப்பெருமான் தாக்குதலை தாங்க முடியாம தப்பித்து ஒரு மாமரமா ஆகி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. முருகப்பெருமான் தன் அம்மா கொடுத்த சக்தி வாய்ந்த வேளால அந்த மாமரத்தை தாக்கி சூரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றுவாரு. சேவலை தன் கொடியிலும் மயிலை தன் வாகனமாகவும் ஏற்றுக்கொள்வாரு. சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்று வைரவேல் கொண்டு வதம் செய்த நாள் தான் கஞ்சஷ்டி விழா, சூரசம்ஹார தினம் என சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. சூரபத்மனை வதம் செய்து வெற்றி அடைந்ததால் இந்திரன் அவங்களுடைய மகள் தேவயானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருச்செந்தூர்